அதிகமா எப்படி சொல்றது, யார் நல்லா விளையாடிட்டு இருக்கா? சௌந்தர்யா தான். சௌந்தர்யா. சௌந்தர்யா அவருக்கு பிடிச்ச உங்களுக்கு யாரு பிடிக்கும்? எனக்கு சௌந்தர்யா தாங்க பிடிக்கும். திடீர்னு கமாண்ட குத்துறதுனால தான் சொல்றேன். ஆமா, சௌந்தர்யா எப்படி விளையாடிட்டு இருக்காங்க? சூப்பரா விளையாடுறாங்க. பட் ஆனா ரொம்ப நாளா இருப்பாங்கன்றது தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. ஓகே. ஏன்? எனக்கு அவங்க பண்ற காம்ப்ளிகேட்லாம் பார்த்தாக்கா கேம்ல வந்து அதிகமா சண்டை போடுறாங்க. ஓகே. ஆனா அவங்க இருக்கிறதுனால தான் நாங்களாம் நிறைய பாக்குறாங்க. ஏன்னாக்கா நாங்க எங்களோட ஃபேன். அவங்களோட ஃபேன். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அவங்க பேக்கரிலாம் தேடி போனீங்களா? போயிருக்கிறோம். என்ன சாப்பிட்டீங்க அவங்க பேக்கரிலையா? லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னாக்கா பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆனா இதே மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணலாம். ஆனா இதை விட கொஞ்சம் எமோஷனல் அதிகமானாங்கனாக்கா கொஞ்சம் இப்ப சண்டை எல்லாம் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஜெயிக்க மாட்டாங்க. வேற யாரு டஃப் குடுக்குறான்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன், தீபக், அருண், ரயான், அவருக்கு கொடுக்குறது தீபக் கொடுப்பாருங்க. தீபக் தாங்க. ஆமா, டஃப் கொடுக்குறாருங்க. விஜய் சேதுபதி எப்படி பண்ணிருக்காரு? விஜய் சேதுபதின்றது பாத்தீங்கன்னாக்கா அவரு கேப்டனு. அவரு சொல்ற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஓகே தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலன்னா கூட எங்களுக்கு பிடிக்குங்க விஜய் சேதுபதி. வேற யார பிடிக்கும்? சௌந்தர்யா பத்தி பேசும்போது மட்டும் சிரிக்கிறீங்க. சௌந்தர்யா மட்டும் தான் பிடிக்குமா? ஆமாங்க. ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சௌந்தர்யா? அழகா இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க, அதனால பிடிக்கும். கவிதை ஒண்ணு சொல்லுங்க சௌந்தர்யாக்கு. கவிதை தெரியலங்க, மாட்டாங்க. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு சீசனா பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒன்னு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, இந்த ஒரு 1 வீக்கா ஆபீஸா வெளியே போய் சுத்தி நிக்கிறதுனால போலங்க. ஆமாங்க. சரி, பேங்க்ல இருக்கிறதுனால. டிக்கெட் டு ஃபினாலேனா டைரக்டா வந்து ஃபைனல்ஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரயான், தீபக், சௌந்தர்யா இவங்கலாம் இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? டிக்கெட் வின்னா ரயான் வருவார்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா, அவருக்கு தெரியும். அவர் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஆமா, இப்போதைக்கு அவர் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ரயான் வந்துருவாருங்க. ஓகே. அதனால ரயான் கண்டிப்பாங்க. ஓகே, சொல்லுங்க. சௌந்தர்யா ஜெயிச்சிட்டு வந்து மாமாவை பாரு. என்ன பாரு சௌந்தர்யா. ஐ லவ் டு மீ. ஓகேவா? உங்களோட பேரு? என் பேர் பிரிசில்லா. பிரிசில்லா. பிக் பாஸ் பாக்குறதுண்டா? எப்படி போயிட்டு இருக்கு பிக் பாஸ்? இப்போ கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலா முன்னாடி கொஞ்சம் ஓகேவா இருந்தது. இப்போ கொஞ்சம் ஃபேமிலிலாம் வந்துட்டு போயிட்ட அப்புறம் எல்லாரும் நல்லா கொஞ்சம் கேம் விளையாடுறாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரயன். ஏன்? எங்க அம்மாக்கும் அவங்க தான் ஃபேவரட். ஆனா கேமா இருக்கட்டும் இல்ல மத்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாமே நல்லா விளையாடுறாங்க. ஓகே. இப்போ தலையில கூட கலர் அடிச்சிட்டாரு. ஆமா. சோ கேம்காக என்ன வேணா பண்ணலாம்ன்ற அளவுக்கு விளையாடுறாங்க. அதனால சோ ஆனா அவர் விட்டு கொடுக்காம இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல கூட அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ திடீர்னு வைல்ட் கார்ட்ல வந்துட்டு திடீர்னு இவ்வளவு பெரிய இதுவா இருந்தது, எப்படி இருக்கு? அதுவே நம்ம பாயிண்டா எடுத்துக்கலாமே. வைல்ட் கார்ட்ல தானே வந்தோம். நம்ம எல்லாரும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தவங்களோட ஜாஸ்தியாவே விளையாடுறாங்க. சோ வைல்ட் கார்ட்ல இருந்து வந்து இவ்வளவு நல்லா விளையாடுறாங்க போது ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடினா இன்னும் நல்லாவே விளையாடி இருப்பாங்க. சோ அதெல்லாம் முத்துக்குமரன், தீபக், அருண் அவங்க எல்லாருமே விளையாடுறாங்க. பட் ஒரு ஆஸ்பெக்ட்ல மேபி எங்கேயோ லாக் ஆகுறாங்களோன்னு ஃபீல் ஆகுது. சோ ரயான் தான் சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரயன் பிடிக்கும். பிடிக்காதவங்கன்னு யாருமே சொன்னது இல்ல. அதனால போடுவாங்கன்னு ஐடியா இல்ல. ஏன்? பாப்போம், பட் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, சும்மா பொழுதுபோக்குக்காக பாக்குறீங்க. அதாண்டி யார் நல்லா விளையாடிட்டு இருக்கா? தாண்டி நிறைய பேர் நல்லா தான் ப்ளே பண்றாங்க. ஓகே. பவித்ரா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். விஷால் பிடிக்கும், அருணும் பிடிக்கும். சோ யார் வின் பண்ணாலும் ஓகே தான். இந்த முத்துக்குமரன் முத்துக்குமரன் நல்லா ப்ளே பண்ணாங்க, நல்லா பேசுறாங்க. விஷால்லாம் அந்த சாப்பிடும் போது போட்ட எஃபர்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சோ யார் வின் பண்ணாலும் ஓகே. எல்லாருமே அவங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்க. யார் வின் பண்ணாலுமே ஓகே தான். விஜய் சேதுபதி அவர் எப்படி பண்ணிருக்காரு? பிக் பாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே. அவரோட இதெல்லாம் அவர் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா கொடுத்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் கமல் சார் வந்து மிஸ் பண்றோம். கமல் சார் மிஸ் பண்றீங்க? அவ்வளவு பிடிக்குமா கமல் சார்? கமல் சார் பிடிக்கும். ஓகே. அதாண்டி இந்த பவித்ரா போயிடுவாங்க நீங்களே, ஏன் பவித்ரா ஒழுங்கா விளையாடலாம்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்கா விளையாடலன்னு இல்லை, அவங்க நிறைய இடத்துல அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணும். வேற யாரும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி நல்லா கேம் இதுதான்டா கேம் இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்க?
இப்போ ஃபைனல்ஸ் வர வர எல்லாருமே நல்லாவே ப்ளே பண்றாங்க. ரயன் கூட இப்போ நல்லாவே ப்ளே பண்றாங்க. நல்ல டிக்கெட் ஃபினாலிக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சுருள் முடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ரயானா இப்போ கூட பழம் வந்து நான் வந்து அதை கீழே போட்டிருந்தா கூட அதை கழுவி சுத்தப்படுத்தி கூட கலர் தலையில லைட்டா சுருள் சுருளா இருப்பார் அவரு. ரயன் ராயன் ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும். எனக்கு சரியா தெரியல, ஆனா சுருள் முடிச்சு வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரு கூட நல்லா பேசுறாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவரு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே ப்ரோ. பிக் பாஸ் இப்போ கமல் சார் பண்றதுக்கும் விஜய் சேதுபதி சார் பண்றதுக்கும் ஓகேவா இருக்கா பிக் பாஸ்? அவர் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா நடக்கிறது என்னன்றது தெரியாமலே அது கரெக்டா இது பண்ணிடுவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான். ஆமா, ஆனா இவர் பண்றது நல்லா தான் இருக்கு. அவரோட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இது என்ன, இது நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் அப்படின்னு. அன்னைக்கு கூட கார்டை ஓபன் பண்ணி அவர் வெளியே போறதுக்கு கூட தெளிவா நான் வந்து ரொம்ப பதட்டப்படுத்த விரும்பல, டக்குன்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து அப்படி இல்லை, என்ன சொல்லலாமா அப்படின்னு கொஞ்சம் சர்ப்ரைஸா வச்சிருந்து சொல்றாரு. இவருக்கு 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. தனி முத்துக்குமரன், தீபக், அருண் இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா தான் விளையாடுறாங்க, நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, முன்னாடி இருக்கிற பிக் பாஸோட இப்போ வந்து நல்லா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஆமா சரி, இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியல, ஆனா எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. ஸோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அவ்வளவுதான் bro. யார் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ்? யார் வின் பண்ணுவாங்கடா, எது ஐடியா இல்லை ப்ரோ. யார் வின் பண்ணுவாங்க? ஏன் யார் நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன்? அசல் கோளாரா? அது போன சீசன் பிக் பாஸ் சொல்றீங்களா? இது பிக் பாஸ் வந்து அவங்க யாரு, ஜெஃப்ரி எலிமினேட் ஆயிட்டான். ஆமா, ஜெஃப்ரி நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ அதான் இது எலிமினேட் ஆயிட்டாரு. வேற யாரு? முத்துக்குமரன் இருக்கான், தீபக் இருக்கார், ரயான். தீபக் நல்லா நல்லா விளையாடுவாரு. அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாக்கா நல்லா இருக்கும்னு சொல்றோம் மக்கள். முத்துக்குமார் கூட அவர் விளையாடுவார். அவரு முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்குமா? ஸோ யாரு இப்போ உங்களுக்கு ஜெஃப்ரி தான் பிடிக்கும் இல்லையா? ஜெஃப்ரி இல்லாம யார் ஷோ டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? தீபக் எனக்கு முத்துக்குமார். சரி ஓகே. இப்போ விஜய் சேதுபதி எப்படி பண்ணிருக்காரு பிக் பாஸ்? விஜய் சேதுபதி சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்றாரு. டைம் கூட நல்லா கொடுக்குறாரு, சேனல்லாம் சூப்பரா பண்றாரு. அவர் நல்லா பண்றாரு. அவர் கமலஹாசனோட நல்லா பண்றாரு. கமலஹாசனோட நல்லா பண்றாரு. சரி ஓகே. இப்போ அந்த சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா இன்னைக்கு பவித்ரா என்ன பவித்ரானோன்னு பவித்ராவும் மஞ்சுரி எலிமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. மேபி அவங்க எலிமினேட் ஆகலாம்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நீ என்ன நினைக்கிற? அவங்க எலிமினேட் ஆக பவித்ரா ஆகக்கூடாது ப்ரோ. ஏன்? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ஃப்ரெண்டுக்கு மேல பெஸ்டி ப்ரோ. பெஸ்டியா உனக்கு? எனக்கும் பவித்ரா தானா? உனக்கும் ஃப்ரெண்டுக்கு மேல பெஸ்டி? இல்ல, அவங்கள பிடிக்கும் எனக்கு. பர்சனலி அவங்கள பெஸ்டி தான். அப்படியா? அவங்க வந்து ஃப்ரெஷ் ஆகும். இல்ல மோஸ்ட்லி சௌந்தர்யாவை தானே எல்லாருமே சொல்லுவாங்க. பவித்ரா ஏன்னா வந்து ஆள் எக்ஸ் பேரு பவித்ரா, அதனால. அப்படின்னா உனக்கு பிடிக்க கூடாது. ஏன் பிடிக்குது? ஏன்னா அவங்கள மறக்க முடியாதுல்ல ப்ரோ. சரி, அதனால சொல்றே பவித்ரா ஐ லவ் யூன்னு. ஐயோ வேணாம், மறக்க முடியல. சொல்லிடு. பவித்ரா ஐ லவ் யூ. இது நீ உன் பவித்ராவுக்கு சொல்ல, பிக் பாஸ் பவித்ராவுக்கு சொல்ல. ஆமா, நானும் பவித்ரா ஐ லவ் யூ. சோ யார் வின் பண்ணோம்? பவித்ரா. தீபக் முத்துக்குமார். முத்துக்குமரன் தான் ஜெயிப்பா, அவ்வளோதான். வேற எதுவும் தெரியாது. ஓகே. ஏன் முத்துக்குமரன்? அவரோட கேம் எனக்கு பிடிக்கும், மற்றபடி அதனால. ஓகே. ஃபர்ஸ்ட் பயங்கரமா விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அவரு. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷா விளையாடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு அப்படி எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் முத்துக்குமரன் கரெக்டாக தான் இருந்தார். அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஏற்பட்ட சண்டை அதெல்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? எனக்கு தெரிஞ்ச அருண் மேலே தப்பு இருக்குன்னு தோணுச்சு, மற்றபடி. விஜய் சேதுபதி பண்றது நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? ஏன் பிடிக்கலையா உங்களுக்கு? என்னத்த சொல்றது அவரை பத்தி சொல்லு. சரி, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப விளையாடிட்டு இருக்காங்க. கமல் சார் தான் விளையாடுவாங்க. கமல் சார் தான் ஜெயிப்பாரா? இப்ப முத்துக்குமரன், அருண் இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல. சோ விளையாடுறதுல யார் ஜெயிப்பா?
அருள் தான். அருண் தானா? பிடிக்குமா அவரை? ஏன்? நல்ல படத்துல எல்லா படத்துலையும் பிடிக்கும். அவங்க அம்மால பிடிக்கும். அவங்க அம்மா அவங்க அம்மா நல்ல பழைய கேரக்டர் இல்லை, அவங்க பழைய நடிகர், அதனால அவங்களால பிடிக்கும். பிடிக்குமா? ம். சரி, right.